அப்படித்தான். ஏட்டி நெட்டவள்ளி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ரி. ரொமான்ஸ்னா என்னன்னு கேட்டுட்டு இப்போ அவர் மீசையை பிடிச்சி பார்த்துட்டு இருக்கேன். அட எருமை நாயே, அவர் மீசையில் ஒரு நரமுடி இருக்குடி, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏடி நெட்டவள்ளி, அச்சாம உட்காரி சேட்டை இங்கே காமிச்சிட்டு இருக்காத. அது ஒன்றும் இல்லை பெரியமா, அது மட்டும் வெள்ளை கலரில் தெரிஞ்சிச்சா, நூலா தான் என்னன்னு பார்த்தேன், வெள்ளை முடிதான். எங்க நெட்டவள்ளி, அந்த நரை வந்து நான் டீ அதிகமாக குடிப்பேன் பார்த்துக்கிடுங்க. அது ஒன்றும் பித்த நரை. பித்த நரையோ மொத்தமோ நரையோ அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கெல்லாம் நரமுடி இல்லைங்களா? ரொமான்ஸ் பண்ண சொன்னால் நர முடியலையா பேன் இல்லையான்னு. நோ 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 நோ, ஏன் மண்டையில் எவ்வளோ தேடினாலும் ஒரு நரமுடி கூட இருக்காது. நீங்கள் கண்ணாடி போட்டுக்கிட்டு தேடினா கூட ஒரு வெள்ளை முடி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பேன் பண்ணையே இருக்கும் பார்த்துக்கிடுங்க. குடு குடு குடுக்குன்னு ஓடும். எப்போ பாரு சொரிஞ்சுக்கிட்டே தான் கிடப்பேன். எங்கள் அம்மா அந்த பேன் பூச்செல்லாம் பொறுக்குமானா பொறிக்கூட மாட்டேங்கிறா. எது பேனா? ஆமாம் பேன் தான். ரொம்ப வாயை பழக்காதீங்க, 2 பேனை பிடிச்சி வாயில் போட்டுருவேன். அம்மாடி நெட்டவள்ளி, பேன் பூச்சி மூட்டை பூச்சின்னு மாப்பிள்ளை தம்பி பயமுறுத்திக்கிட்டு இருக்காத. வாயை வச்சுக்கிட்டு சத்த சும்மா கேட. அதெல்லாம் பேன் பூச்சிக்கெல்லாம் இப்பெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டாங்களாம். நம்ம மருந்து அடிக்கிறவங்களை கூப்பிட்டு உன் மண்டைக்கு அப்புறமா கண்ணாலத்துக்கும் ஒரு வாரக்கும் மருந்து அடிச்சு விட்டுறலாம். ஏன்டா அறிவு கட்டவனே, மருந்து அடிக்கிறவங்களை கூப்பிட்டு மருந்து அடிச்சு விடுறதுக்கு அது மண்டையா இல்லை என்ன அது காடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இப்படியே அண்ணனும் தங்கச்சும் பேனும் மூட்டை பூச்சி மருந்துன்னு பேச்சு மாப்பிள்ளை தம்பி காரை விட்டு எதிர்க்கு வச்சு ஓடி போக போறாரு பார்த்துக்கிடுங்க. அப்புறம் இல்லைம்மா, அது வந்து அவ என்ன மண்டையாட்டமாக வச்சுக்கிட்டு இருக்கா. மாதம் ஒருக்க தலைக்கு ஊற்றினா அப்புறம் பேன் பூச்சி வராமல் என்ன பண்ணும்? அதுக்கு தான் சொன்னேன். 2 பேரும் கடைக்கு போகிற வரைக்கும் வாயை திறந்தீங்க, கோணி ஊசி வச்சு தச்சு போடுவோம் பார்த்துக்கிடுங்க. தம்பி, மாப்பிள்ளை தம்பி ஓய், அண்ணனும் தங்கச்சியும் இப்படி தான் கிறுக்குத்தனமாக ஏதாவது பேசிக்கிட்டு உளறிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்கிடாதீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பேணிச்சு இப்போ வச்சு 2 இழுத்தா போயிடும். சரிங்களா? நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க தம்பி. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அத்தை. நான்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்கிட மாட்டேன். ஏன்னா என் அம்மாண்டிலேயே 4-5 ஈரு 5-6 பேனு கிடக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்பப்போ வாரம் லீவ் ஆனால் எங்கள் அம்மா பொறுக்கி எடுப்பாங்க. நான்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன் அத்தை. நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. ஏன் ஏன் இப்போ எல்லாருமே வாயை பொழந்துட்டு கிடக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணே, சூப்பர் ஜோடி தேடி பிடிச்சிருக்காங்க நெட்டவள்ளி. அவங்க அம்மாவும் அப்பாவும் நல்ல சரியான ஜோடி பார்த்துக்கிடுங்க. அதான் ஷாக் ஆகிட்டா எல்லாரும். எங்கள் நெட்டவள்ளிக்கு ஏற்ற சரியான பேன் மண்டை மாப்பிள்ளை நீங்கள் தான். எங்கள் நெட்டவள்ளியும் பேன் மண்டை, நீங்களும் பேன் மண்டை, சூப்பர் போங்க. அதனால தான் ஷாக் ஆகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த எபிசோடில் ஜவுளி கடையில் சந்திக்கலாம் மக்களே.